சோ இப்போ நம்ம யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு பெரிய கோட்டைக்கு வந்திருக்கோம். ஆமா. அந்த கோட்டையை பத்தி தம்பி ஃபுல்லா கரைச்சி குடிச்சு வந்திருக்காப்ல. ஆமாண்ணே. அதனால அவர் சொல்லுவாரு, வாட் இஸ் திஸ் கோட்டை கால்ட்? இது வந்து ஜாஃப்னா கோட்டைன்னு சொல்லுவாங்கண்ணே. தமிழ்ல சொன்னா யாழ்ப்பாண கோட்டை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆரம்பத்துல வந்து சங்கிலி அப்படின்ற சொன்ன ஒரு மன்னர், சங்கிலி அவர் வந்து இந்த ஊர் மன்னரா? ஆமா, அவர் வந்து அவங்க தான் இதை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இது ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிடுறோம். வந்து இந்த ஸ்ரீலங்காவே எப்படி இருந்ததுன்னா 3 பார்ட்டா பிரிக்கப்பட்டது. ஒன்னு வந்து கோட்டை, ஸ்ரீலங்கா. காமெடி தான்டா, நான் சொல்லிட்டேன் நானு. டிக்கெட் வாங்குவாங்க. இத பத்தி தம்பி வச்சிருப்பான் ஹிஸ்டரி. 1947 டிக்கெட் வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் பிரபு லார்ட் மவுண்டன் பிரபு அவர் தான் இந்த டிக்கெட் வாங்குற இதுக்கடா. ஜென்ரலா இந்த கடல் பக்கத்துல இருக்கிற கோட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த உப்பு காத்து பட்டு 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 கொஞ்சம் நல்ல கரோஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அஸ் சிவில் இன்ஜினியரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கரோஷன் இதுல நடந்திருக்கு நிறைய. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இதுல வந்து கரோஷனா கரப்ஷனா? கரப்ஷன் ஊழல். கரோஷன் தான் அரிப்பு. கரெக்டா தான் போறீங்க மிஸ்டர் ட்ரிபிளி. அதான் ட்ரிபிளி கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கும். சொல்லுங்க. ஜெனரலுக்கு எதுவுமே தெரியல. கரப்ஷன்னா லஞ்சம் அது இது வாங்குற ஊழல் பண்றது, அது பேர் கரப்ஷன் பா. கரோஷன்னா இந்த துருப்பிடிச்சு இது பண்ணி அதுக்கு மட்டும்தான் தெரியுது. உனக்கெல்லாம் இப்படி சாயபிங்கிறது பாட்டு பாடி சொன்னாதான் புரியும் போல இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்கிறதுலயே 2வது பெரிய கோட்டை. ஃபர்ஸ்ட் கோட்டை எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கோட்டை கால்ல இருக்கு. இது 2வது கோட்டை. அவ்வளவுதான். வரும்போது அங்க ஒரு இடத்துல எழுதி இருந்தாங்க, அதை பார்த்து கட்டிட்டு நீங்க இவ்வளவு பாத்துருக்கீங்க. இவங்க 2 பேரும் என்ன பார்த்தாங்க? அந்த 2 ஃபாரினர் வந்தாங்கல்ல, கைடு மேடம் அவங்க 2 பேத்தையும் பார்த்தானுங்க. இங்க பாருங்க, இதுவே ஒரு ரூம் தான் தெரியுதா? ஆமா, பாதி இது காணாம பாருங்க. சண்டைகள் வார் நடக்கும் போது தான் இதாச்சு. குண்டுகள் போட்டு இது பண்ணி. இத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் வருஷம் பின்னாடி போவோம். பாடி போ தேவையில்ல, மைண்ட் போனா போதும். ஓகே, மைண்ட் போயிடுச்சு. போயிடலாமா? சுமார் 1000 அப்படி வந்தா தான் அது ஒரு கிக்கே. 1500ஆம் ஆண்டு அந்த காலத்தில் இலங்கை நன்றாக மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி நார்மலாவே வரேன். அந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அங்க இந்த பாருங்க சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா எந்த கோட்டையா இருக்கட்டும், தாராசுரம் கோயிலா இருக்கட்டும், நாகூர் தர்காவா இருக்கட்டும், இது இந்த லவ் பண்றவங்கள தடுக்கவே முடியாது பிரதர். உலகமே காதலால் தான் இருக்குது. காதலிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அங்க போய் நீங்க காதலிக்கலாம், உங்க காதலை வெளிப்படுத்தலாம். ஆனா காந்தி மண்டபத்தை கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன் தெரியும் பிரதர். அண்ணா யூனிவர்சிட்டில ஒரே உங்களுக்கு ஒரு ஸ்பாட்னாலே காந்தி மண்டபம் மட்டும் தான். 1500 நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது, நல்லா போயிட்டு இருக்கும்போது யார் என்ட்ரி ஆவா? வில்லன் வருவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்காங்க? 1500 ஏதோ ஒன்னு போயிட்டு வருவோமா? நான் சொல்றது கேளுங்க. இத மைண்ட்ல வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த கோட்டையை முத்தம் கொடுப்பீங்க தொட்டு. அந்த அளவுக்கு விஷயம். 1505ல போர்ச்சுகீஸ்னா சார் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரேடிங் கொஞ்சம் பண்ணிக்கலாமா நம்ம எல்லாம்? கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் மட்டும் கொடுங்களேன். அப்படி உள்ள அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. எதை தேடி வந்திருக்காங்கன்னா, போர்ச்சுகீஸ்னா யாரா? ரொனால்டோ டீம். அந்த போர்ச்சுகீஸ், ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி இதெல்லாம் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வாங்கல. இப்ப நம்ம தாய்லாந்து, மலேசியா அது தெரியும். நம்மளது நமக்கு தெரியும். யூரோப்பியன்ஸ் தான் இருக்கிறதுலயே நாகரிகத்தோட உச்சத்துல ஸ்டார்டிங்ல இருந்தாங்களாம். அது ஆர்கிடெக்சரா இருந்தாலும் சரி, ஜியோமெட்ரியா இருந்தாலும் சரி, தமிழர்களும் முன்னோக்கி இருந்தாங்க. அப்பவே நீங்க எல்லாம் வந்து இது பண்றதுக்கு முன்னாடியே இத்தனை கோள்கள் இருக்கு, இத்தனை கோள்களுக்கு இத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு, அதை வச்சு கணித்த இங்கேயும் பெரிய ஆளுங்கெல்லாம் இருந்திருக்காங்க. எனக்கு சரியா தெரியல, நான் படிச்சு சொல்லிருப்பேன். நேரம் நீ தானே ரொம்ப ஃபீல் பண்ற. இவன் இப்ப இந்த யூரோப்லாம் நம்மளோட உயர்ந்தவங்க அது இதுன்னு பேசும்போது நம்மள்ட்ட பாயிண்ட் இல்லையே நினைச்சு ஒரு தமிழனா நம்ம எல்லாரும் அசிங்கம் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் நடந்த உடனே அவங்க ஆயுதம் தயாரிக்கிறது எல்லாம் முன்னோடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஆயுதங்கள்லாம் தயாரிக்கல, அன்பை தயாரிக்கிறோம். என்னதான் இவ்வளவு கோட்டையை கட்டினாலும் இந்த கோட்டையை காதல பண்ணி காதல் கோட்டையை மாத்துறது யாரு? தமிழர்கள் தானே. அது தலை தானே, அது தலை. நீ பேச வேணாம், நம்ம சைடு ரொம்ப வீக்கா. நீ சும்மா ஆமா மட்டும் நீங்க 2 பாயிண்ட் போட்டுறீங்க, அவன் 0 ஆக்கிறான். 1500 போர்ச்சுகீஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 115 வருஷம் வெறும் ட்ரேடிங் தான் நடந்திருக்கு. இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா சின்னமான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சின்னமா இல்ல, சின்னமான் மரம் இருக்குல்லண்ணே, மர பிரியாணி பட்டை. ஏன்னா அந்த டைம்ல யூரோப்ல ரொம்ப டிமாண்ட். நீ இதையும் சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காலேயே ரொம்ப விலை மதிப்பு மிக்கிறது இந்த ஸ்பைசஸ். அதுலயே ரொம்ப முக்கியமானது இந்த பிரியாணி பட்டையா. ஏன்னா உலகம் ஃபுல்லா எங்க வேணாலும் விளையும், ஆனா இந்த தீவுல விளையிற இந்த பட்டையோட வேல்யூவே ஜாஸ்தியா. நம்ம ஊர்ல எல்லாம் ஒண்ணு கிடைக்குது இல்ல, அது நார்மல் பட்டை. மிஞ்சி போனா 2 சுத்தி இருக்கும், இல்ல 3 சுத்தி இருக்கும். ஆனா உண்மையான சினமன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு டசன்ஸ் ஆஃப் சுத்தி இருக்கும், 12 சுத்தி இருக்குமா. அவ்வளோ இதுவா ஸ்ட்ராங்கா இதுவா இருக்கும். உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது, இங்க மட்டும்
மட்டும்தான் அதோட ஒரிஜினல் ஆரிஜின். இவனுங்க போதுமான அளவுக்கு அரிச்சு இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. மரத்தைய வெட்டி 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 என்னடா புஷ்பா அப்பெல்லாம் புஷ்பா அப்படின்னு வந்திருக்காங்க இங்க. உண்மையாலே நீங்க ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா. சில பேர்லாம் வெறும் ஆன்டி ரீல்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. நான் திறந்ததுனாலே ஒண்ணு சயின்ஸ் வரும், இல்லன்னா இந்த ஹிஸ்டரி வரும், அப்படி இல்லன்னா அனிமல். ஒரு குரங்கு வந்து ஐஸ்கிரீம் புடிங்கி திம்பாங்க, அது வரும். அது இல்லன்னா நாய்கள். எனக்கு இப்போ இந்த இது கேரளா ஒரு சின்ன பையன் கேட்டா தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இருக்கா? சாம்பார் இருக்கு. தோசை எவ்வளவு? தோசை 5 ரூபாய். சாம்பார்? சாம்பார் ஃப்ரீ தான்பா. அப்ப சாம்பார் மட்டும் கொடுங்க, வீட்டுல தோசை இருக்கு. என் வீட்ல இதுல காட்டவே மாட்டுது. அது ஃபுல்லா பொம்பளைங்களா காமிச்சிடாது. ஏமாட தப்பு இல்ல. நான் தள்ளுறேன், ஆன்ட்டி வராங்க, தள்ளுறேன், ஆன்ட்டி வராங்க, தள்ளுறேன். நீ அந்த ஆன்ட்டிய ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ஆன்ட்டியா வராங்க. லைக் போடலையே. லைக் போடலனாலும் ஆனா எனக்கு தான் ஷேர் பண்றீங்களா? ஓ ஷார்ப்பா காட்டிட்டே இருக்குமா? நீ அதானா? இப்பதான் மாட்டின. நான் திரும்பி பண்ணிடுவேன், எல்லாம் அனுப்பாதீங்க. 1500 வருடங்கள் பின்னோக்கி போனோம்னா அப்ப போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 115 வருஷம் வெறும் ட்ரேடிங் மட்டும் பண்ணிருக்காங்க. சரி, யோசிச்சு பாருங்க, இந்த சொல்லுவாங்கல்ல பொறுமை கடல் எனும் பெரிதுன்னு, அதை வந்து அவங்களும் திருக்குறள் படிச்சிருப்பாங்க போல போர்ச்சுகீஸ்லாம். திருக்குறள் பொதுமறைங்க. சைனீஸ்ல முத கொண்டு திருக்குறள் ரிலீஸ் பண்றாங்களா? தமிழர்களோட ஒன் ஆஃப் த பெருமை. அச்சிச்சா கொச்சுஷா மச்சுஷா கிச்சிஷா கிங்கிச்சா பாயாசா. அதானே அந்த மாதிரி போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிருக்காங்க, 115 வருஷம் பொறுமையா வெயிட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஸ்ரீலங்காவை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, இங்க ஸ்ரீலங்கா அப்ப ஸ்ரீலங்காவா இல்ல, 3 இதா பிரிஞ்சு 3 கண்டமா பிரிஞ்சு. ஒண்ணு வந்து கோட்டை, இன்னொன்னு வந்து ஜாஃப்னா. கோட்டைன்னா எது? குழம்புவா? அது சொல்றேன். ஜாஃப்னான்றது மேல் பகுதி, கண்டி நடுப்பகுதி, கோட்டை சவுத் பகுதி. அட பாவீங்களா, ஸ்ரீலங்காவே இவ்வளவுதான்டா. அத 3ஆ பிரிச்சு அந்த டைம்ல வெவ்வேறு மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிருக்கான், இப்போ இந்த ஸ்ரீலங்காவை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா இவனுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான். எப்போதுமே ஒத்துமையா இருக்கும்போது இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டி, கோட்டை, ஜாஃப்னா. நான் ஜாஃப்னா, நீங்க ஜாஃப்னா, கண்டி, நான் கோட்டை. லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கல? ஆமா. ஸ்ரீலங்கால ஜாலி லைஃப் தானடா. மச்சான் அந்த வந்துட்டேன்டா. யார் போர்ச்சுகீஸா? என் ஃப்ரெண்ட் தான். பேசுறேன். போட்ட படத்து சுத்தமா சரியில்லை. உன்னோட எல்லா வளத்தையும் அவன் சுரண்டி அவன் ஃபுல்லா ஊருக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபுல்லா எல்லாத்தையும் அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ வளராம ஒரே இடத்துல இருக்கிற, நீ எதுவுமே பண்ண முடியும். நோட் பண்ணியா? ஒரு நிமிஷம் மச்சான், இந்த மேல நம்ம கொஞ்சம் பேசிக்க வேணாம்டா. ஏன், என்னாச்சு? இல்ல மச்சான், நம்ம பேசிக்க வேணாம். நல்லதான் போயிடல இருக்கு. நீ என் ட்ரெயினுக்கு வளத்தெல்லாம் சுரண்டுற. இந்த ஸ்பைசஸ்லாம் நான் நிறைய வச்சிருக்கேன், அதெல்லாம் நீ ட்ரேடிங் பண்ணி நீ உன்னோட கவர்மெண்ட் நம்ம 3 பேர் சேர்ந்ததுதான்டா ஸ்ரீலங்கா. மச்சான் வேணாம்டா. நீ வேறடா. அப்ப பரவாயில்ல. கண்டி இருக்கான்ல, ஆமா, கண்டி ரொம்ப மோசமான. வர வர உன்னோட எல்லா வளத்தை எடுத்து இப்ப அவன் தான் பதிவு. கரெக்ட். ஸ்ரீலங்கானாலே எல்லாரும் கண்டியை தான் சொல்றாங்க. என்ன கோட்டையை மறந்துடுறாங்க எல்லாம். நான் பாத்துக்கிறேன். அடிச்சு வரட்ட பிளான் பண்றாங்க. ஓகே போ போ. அப்புறம் எப்படி இருக்க? ஏய் சி போடா. நீ ஒரு ஆளு, உன் கூட பழக நினைச்சா கேவலமா இருக்குடா. என்ன போடா, நான் தேவல்டா. கூடுவார் பானக இந்த ஜாஃப்னா அந்த கோட்டலாம் உடனே இவர் கழுத்து விட்டு போயிட்டாங்க. பத்தியா, நீ ஏன் கூட ஆட்சி பண்ணு, உன்னை வேற மாதிரி கொண்டு போற. திரும்பி பார்க்கறவங்களும் வளர்ச்சியை தாட்டுறேன். வாடா 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 என் செல்ல கண்டி. வா வா வா. ஏய் தள்ளி உட்கார். நீ உனக்கு வேணா நீ தள்ளி போடா. என் ஊர் இது, இது என் மண்ணு. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வெளில போடா. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வா மச்சான், உனக்கு இல்லாத இடமா மச்சான். அப்புறம் சரி மச்சான், நீ இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. நான் போய் உனக்கு வேலை செஞ்சுட்டு வரேன். சரி மச்சான், ஓகேவா? அவன் சொல்லி நீ கேக்குமா? நான் சொல்றேன், நீ இங்க உட்காந்து பாத்துக்க ஆச்சிய, நான் போய் இறங்கி உனக்கு ஃபுல் வேலையை நான் தான்டா செய்வேன். உனக்கு காலவி கொடுண்டா நானு. உனக்கா உயிரே கொடுப்பேன் நானு. என் நாட்டு அழிடா. என்ன சொல்றது, நான் இங்கே படுத்திருக்கேன். பண்றா அடேங்கப்பா, எவ்வளவு ஈஸியா முடிச்சு ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் இவனுக்கு கிட்ட பேசினேன். மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இவனுங்களே போயிட்டாங்க. நீ மொத்த சீலாக நம்ம கண்ட்ரோல். இந்த மாதிரி நல்லா இருந்த இது நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி பிரிச்சு விட்டாங்க போர்ச்சுகீஸ். இது பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அவங்க இந்த கோட்டையை கட்டுறாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கே 5 வருஷம் 10 வருஷம். அதுலயுமே வந்து பில்லர் மட்டும் தான் எழுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க கூட மண்ணலி போட 6 மாசம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1618ல கோட்டையை கட்டணும்னு அடிக்கல் நாட்டுறானுங்க. 2 வருஷத்துல முடிச்சிட்டாங்க. 2 வருஷத்தை கட்டி முடிச்சு 1620ல பால் காய்ச்சிட்டாங்க. எதுல கட்டினானுங்க? பவளப்பாறை. பவளப்பாறை எடுத்து அந்த பவளப்பாறையிலே பிள்ளைங்க. இது மொத்தம் எவ்வளவு பெருசு? மொத்தம் 62 ஏக்கர். சங்கிலி. ஆமா, சங்கிலி. அவரை சங்கிலி போட்டு கொன்னுட்டானுங்க. அவரு டிஃபீட் பண்ணிட்டான். அவரை கொலை பண்ணி தான் இவனுங்க போர்ச்சுகீஸ்
போர்ச்சுகீஸ் அதான் யோசிச்சு பாருங்க 110 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு வந்து அப்புறம் ஃபுல்லா அவரே முடிச்சு விட்டு ஃபுல்லா அவன் கண்ட்ரோல் 2 வருஷத்துல கட்டிட்டாங்க. அவனுங்க ஏன் இதை இங்க கட்டினானுங்க, கடல் இங்க இருக்கு பாருங்க, கடல் போதுல ஏன் கட்டினானுங்கன்னா இங்க நல்லா வாணிகம் எல்லாம் பண்றது பாடி ஈஸி. இன்னொன்னு சப்போஸ் நமக்கு நாளைக்கு தான் டேஞ்சர் வந்தா டக்குனு போட்டு எடுத்து எஸ்கேப் பண்ணலாம் நம்ம நாளைக்கு. அவனுங்களுக்கு என்ன டேஞ்சர், அவனுக்கு தான் நல்லா தான் பிடிச்சி தானே உட்காந்து அப்படிதான் நினைச்சானுங்க. அந்த டைம்ல தான் டச்சுக்காரன் உள்ள வந்தான். மதியாரு ஹாய் 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 ஹாய். இவன் தான் சார் டச்சு. ஏன்டா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த பிரிட்டிஷ்காரன் ஊர்ல ஒண்ணும் கிடையாதா, இந்த யூரோப்காரன் ஊர்ல ஒண்ணும் கிடையாதா, ஏன் எல்லாருமே இங்க வந்து நம்மளையே ஒண்ணு வந்து அதானே நீங்க சொன்னபடி சொன்னீங்கல்ல, வளம். நம்ம நாடுகள் எல்லாமே நல்லா வளம் வாய்ந்தது. அது நம்ம மண்ணும் சரி, நம்ம இயற்கை வளங்களும் சரி. அவனுங்க ஊர்ல இப்ப இதெல்லாம் இல்லையா இருக்கு. ஆனா அவனுங்களுக்கு அடிமைத்தனம் பண்ணி தான் சொந்த இடத்தை அழிச்சுக்க மாட்டானுங்க, வேற இடத்த புதுசா இங்க வந்து ஒரு உனக்கு புரியலன்றது எனக்கு தெரியும். சும்மா அழுவெல்லாம் வேணாம். இப்ப ஏன் அழுவுற? போர்ச்சுகீஸ் போய் டச்சு வந்துட்டாங்க, இன்னும் உட்காந்து அழுது நிக்கிறிய. எமோஷன் இந்த அங்க உட்கார அழுவு, நான் கூப்பிடுறேன். உட்கார் அழுதுட்டு முடிச்சுட்டு கூப்பிடுறேன். இந்த கோட்டைய போர்ச்சுகீஸ் வந்து பாக்ஸ் ஷேப்ல கட்டிட்டு போனானுங்க. என்ன பாக்ஸா இருக்கு நான் இதை பாக்குறேன்னு சொல்லி ஃபுல்லா இந்த பென்டகன் ஷேப்ல கட்டினது இவங்கதான். ஏன் பென்டகன் ஷேப்ல கட்டினானுங்க தெரியுமா? நம்ம ஜாப்பனீஸ்ல ஷிரிக்கன் ஒண்ணு இருக்கும், வீசுனா காத்து கிழிச்சுக்கிட்டு, இது காத்து நல்லா அடிக்கிற இடம் அடிக்குதா, அந்த நல்லா அடிக்கிற இடத்த ஸ்கையா கட்டினானுங்கன்னா காத்து அடிச்சு பிரிச்சு அழகா. அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ல வளம் வாய்ந்தவனுங்க. செம்மையா இருக்குண்ணா. இங்கதான்டா காவலர்கள் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள காவலர்கள் நின்னு இப்படி பாப்பாங்க, கடல் வழியா யாராவது வருவாங்க, தாக்குங்கள் அப்படின்னு. இங்க இருந்து ஏவுகணை கீழே பாத்தி இல்ல, அந்த குண்டு ஏவுகணை எல்லாம் வச்சுட்டாங்க, பீரங்கிலாம். அந்த பீரங்கிலாம் இங்க இருந்து வச்சு அவனை தாக்குவாங்க. 1800 வரப்போகுது. அந்த டைம்ல தான் நம்ம பங்காளி உள்ள வரான், பிரிட்டிஷ்காரன் வருவானா. அந்த டைம்ல நம்மளையும் ஆட்சி பண்ணாங்க, உள்ள வந்தாங்க. அது நம்ம பக்கத்திலே வர அழகா நமக்கு வந்து 1947ல சுதந்திரம். ஆமா, இவங்களுக்கு ஒரு வருஷம் தள்ளி 48 2 பேரும் ஒரே டைம் அப்படின்னு நாங்க ஒரு வருஷம் இவங்களை வச்சிருந்தாங்க. அது ஏன் அந்த கேப்புக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போறது அவனுங்களுக்கான டைம். இந்த டச்சு விட்டு போனானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு என்ன போறப்ப எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து குதிரை மட்டும் விட்டு போயிருக்காங்க. ஏன் குதிரையை விட்டு போனானுங்க? ஏன்னா அதுங்க ரிட்டர்ன் தூக்கிட்டு போக முடியாது. அதெல்லாம் வரல. இந்த இவங்க என்ன தம்பி, சுத்தமா தமிழர்கள் ஃபீலிங்லாம் ஓகேவா? ஓகே தானே. ஆனா எப்படி நான் தமிழர்கள் இப்படி அடிமை ஆகிட்டாங்க? சிங்களர்கள் தமிழர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. நல்ல நம்ம ஆளுங்க தானே. பட்டு என்னடா குக்கித்து குமாலி உங்களுக்கு தானடா? இல்ல இருந்தாலும் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைச்சி நம்ம அவ்வளவு அடிமையாக்கி நம்மள எப்படி இப்படி விட்டானுங்க? யாரும் கண்டுக்காதீங்க அவனை. இங்க ஆக்சுவலா ஒரு கிணறு இருக்கானே, நம்ம அந்த கிணறு போய் பார்ப்போம். டச்சோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணுவாங்களா, நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கிணறு மேல அவங்களை நிக்க வச்சு, நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் பாத்துருப்பீங்களா, கைத்த டக்குன்னு வெட்டிடுவாங்க, கிணத்துக்குள்ள விழுந்துருவாங்க. இதை வந்து டச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு என்ன பண்ணிட்டான், அந்த கிணத்து மேல அதே மாதிரி அவங்களை இது பண்ணி வச்சுட்டு துப்பாக்கியில சொல்றாங்களா, சுத்தி எல்லாரையும் மக்களை நிக்க வச்சுட்டு பார்த்து அவனுங்க போட்டு அடி அடி நடிப்பானுங்க. பிரிட்டிஷ்காரன் என்னன்னா, அவன் கொன்னுட்டா அன்னைக்கு ஒரு நாள் தான் பயம், அதுவும் அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அது சுத்தி எல்லாரையும் பார்க்க வச்சு அவனுக்கு அடி கொடுக்கறது, அதை பாக்குறவங்க எல்லாருக்கும் நம்ம மேல பயத்தை கொடுக்குது. நம்மளே இவ்வளவு நாள் பயந்து தானே இருந்தோம். சொல்லுங்க, அதெல்லாம் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன் பிரதர். அந்த டைம்ல ஏன் பிறக்கலன்னு. ஆமா பிரதர், நல்லா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லா வெள்ளக்காரியும் வெள்ளக்காரங்கெல்லாம் அடிச்சு கொல்லணும், அப்படியே நம்மளும் சாவணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். வெள்ளக்காரியே அட்டாக் பண்ணணும்னு ஒருத்தன் பேசுறான். உங்களை மாதிரி ஆட்கள் வெள்ளக்காரங்களை அடிப்பாங்க, நானும் வெள்ளக்காரி அடிப்பேன் பயங்கரமா. ஓடுங்க, எங்க ஊருக்கா வரீங்க, இனிமே வரக்கூடாது, மதராச பட்டம் பாத்துருக்கோம் அப்படி சொல்லி ஓட விட்டு. மதராச பட்டம் அவர் அடிக்கல, லவ் தான் பண்ணாரு. அதான் அப்பப்பதான் அடிச்சிருந்தேன். அதான் நானும் பண்ணுவேன். சிரிக்கிறானி. இதெல்லாம் வந்து டச்சு காலத்துல போட்டாங்க. செம்மையா இருக்கடா. அதையும் ஒருத்தன் நம்பி செம்மையா இருக்குன்றான். இதெல்லாம் செங்கல் மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து செங்கல். பிரிட்டிஷ் வந்த டைம்ல இதெல்லாம் அவங்க வந்து செங்கல் யூஸ் பண்ணி இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல பவள பரலாம் எடுக்கல, எதுக்கு நம்ம தான் விட்டு போறோமே கொஞ்சம். ஆனா இதே போர்ச்சுகீஸ் நம்ம ஊருக்கும் வந்திருக்காங்க. அங்க வந்து தரங்கம்பாடியில கோட்டையெல்லாம் கட்டிருக்காங்களே. ஆனா அவனுங்க ஒரே சேம் ஃபார்முலா தான். அதை எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய தெரிஞ்சது. அவனுங்க இந்த கோவா, அப்புறம் இந்த மலேசியால மலாக்கான்னு சொல்லி இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க எல்லாமே இதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தஞ்சம் ஊர் மாதிரி சின்னதா வாய்ப்பு கேட்டு ஒரு உள்ள வருவானுங்க. அப்புறம் கொஞ்சம் சும்மா ஏதாவது நாங்க லோக்கல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கொஞ்சம் பவர் ஆனோன்னு மெஜாரிட்டியை வச்சு நம்மளே அடிக்கிறாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு எல்லா இடத்துலயும். ஆமா.
இது என்னடா இது பில்டிங்கா இது பண்ணிருப்பாங்களோ. ஆக்சுவலா இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா அதான் கிரவுண்ட் ஃப்ளோர். ஆமா. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழே மரம் இருந்து பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு பெரிய ஆலமரம் வச்சிருக்காங்க பாருங்க. ஆலமரம் இல்ல, அரச மரம். இதுதான் இந்த இதுவா இருக்கும் போல அந்த போர்டுல போட்டிருந்தாங்கல்ல. கரெக்ட். இங்க வந்து இந்த இவங்க எல்லாம் போர் வீரர்கள், அது இல்லாம இங்க இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு தனித்தனியா ரூமா இருந்திருக்கும் போல. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். சிங்கள மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு வகையில உதவியும் பண்ணிருக்காங்க. என்னவா? இந்த அரேபிய நாடுகள் இருக்காங்கல்ல, பர்ஷியன்ஸ், முகல்ஸ், முகலாயர்கள், நம்மள ஏன் ஆட்சி பண்ண முடியல? பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் ஏன் உள்ளே வர முடியல? சவுத்தே வர முடியல? நார்த்லயே முடிஞ்சிட்டாங்க. நம்ம மேல பாரு அந்த தாக்கமே இருக்காது. ஏன்னா பர்ஷியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கால இருந்து யானைங்க பெருசு பெருசா இருக்கும், நல்லா தந்த நீள நீளமா இருக்கும். அந்த யானைகளை எடுத்துட்டு வந்து நம்ம கூட போர் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுறாங்க? நார்த்ல இருக்க ராஜா எல்லாம் தோத்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ராஜாங்க அங்க செய்தி கேட்ட உடனே இங்க சிங்கள மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால ஐலாண்ட்ல இருக்குல்ல, அந்த எலிபென்ட் ஆப்பிரிக்கன் எலிபென்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்க எலிபென்ட்ஸ். ஆமா, ஸ்ரீலங்கால எலிபென்ட். ஆமா, ஸ்ரீலங்கால இருந்து யானைங்க கொடுத்திருக்காங்க. அந்த யானைகளை வச்சு நம்ம திரும்பி போர் பண்ணிருக்கோம். அதனால அவங்களால உள்ள வரவே முடியல முகல்ஸால. அதனால தான் நம்ம எப்பவுமே சவுத் இந்தியா இன்னொன்னு நம்ம இந்த சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள் எல்லாம் இங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஆமா, பாதி ராஜாக்கள் நம்ம ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அதாவது இப்ப இந்த ஸ்ரீலங்கா பண்ணாங்களே அந்த தப்பா அவங்க பண்ணல. நமக்குள்ள பிரச்சனை வரலாம், ஆனா நமக்குள்ள வேற ஒருத்தர் வரக்கூடாது. அதுல கரெக்டா இருக்கா? இதானே அந்த தொட்டி. நம்ப வச்சிருப்பேன். எனக்கு இவனுங்களே நம்பாம இருக்காங்க. கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரிதான் பவளப்பாறை தங்குற இடத்துல கூட வச்சிருக்காங்க. தங்குற இடத்துலயா? அதை வச்சுதான்டா கோட்டையே பண்ணிருக்காங்க. முட்டாள் இவ்வளவு நேரம் கதை கேட்டு தங்குற இடத்துல இதை கொண்டு வச்சிருக்காங்கன்னு ஒருத்தன் பேசுறான்ப்பா. டேய், நீ போய் ஃபீல் பண்ற டச்சுக்காரங்களுக்கு, போர்ச்சுகீஸ்காரங்களுக்கு. இதான் பவளப்பாறை. ஆக்சுவலா பவளப்பாறைக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணியில இருக்கும் போது மிதக்குமா. தண்ணில இருந்து நீ வெளில கையில தூக்கிட்டீங்கன்னா கல்லு மாதிரி ஆயிடுமா. அதாவது பெரிய வெயிட்டா இருக்குல்ல, இதுவே ஒரு 6-10 கிலோ இருக்கும். ஆனா இது தண்ணியில இருக்கும் போது உனக்கு மேந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கோட்டையில வந்து பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ராஜாக்குன்னு ஒரு ரூம், ராணிக்குன்னு ஒரு ரூம், காவலாளி, பெரிய பெரிய தளபதியில எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரூம், அப்புறம் இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரூம். இந்த மாதிரி கூட இருந்துதானே இது சிறைச்சாலை கைதிகளை அவங்க எல்லாரையும் இது பண்ணி வைக்கிறது. அப்படியே தண்ணி ஓடுறதுக்குலாம் ஒரு வழி வச்சிருக்கு. ப்ராப்பரா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இல்ல இப்ப இந்த டைம்ல நான் இப்ப ஒரு இன்ஜினியர், இவ்வளவு கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிச்சு பிட் அடிச்சு பேப்பர் சேஸ் பண்ணி அது டிராகன் கதை. அது இல்ல, இந்த பாரு இந்த கோட்டையை சுத்தியுமே தண்ணி. அந்த ஆளி இல்ல அதான சொல்றேன். இப்ப நம்ம ஒரு இவ்வளவு படிச்ச இன்ஜினியராலே ஒண்ணும் முடியலையே. அந்த டைம்ல இதெல்லாம் என்ன எப்படி பண்ணிருப்பாங்க? எல்லாம் இதுதான் பிரதர். இப்ப நம்ம புக்ல இருக்கிறத படிச்சு இன்ஜினியர் ஆகிறோம். அவங்க ஒரு விஷயத்த செஞ்சு அது தப்பாயி திரும்ப இன்னொரு தடவை செஞ்சு தப்பாயி அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அவங்கதான் மிகச்சிறந்த இன்ஜினியர். நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், அது மேபி தப்பா கூட ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு அளவுகோல் இருக்கும். இந்த இதுல இது பண்ணுங்க இப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது மேபி தவறாகலாம். கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா கூட பில்டிங் ஸ்ட்ராங் இல்லாம போகலாம். அவங்க அனுபவத்தை பண்ணிருப்பாங்க. இப்போ வரைக்கும் பாரு, நம்ம அம்மா கையில அப்ப சாப்பிட்ட அதே சாம்பார், அதே மீன் குழம்பு அப்படி நீ ஒரு 25 வருஷம் கழிச்சு போய் உங்க அம்மா கையில சாப்பிட்டாலும் அதே தான் இருக்கும். ஏன்னா அம்மா அதே கையில தான் இப்படி உப்பு எடுத்து போடுவாங்க, அதே கையில தான் மிளகாத்தூள் போடுவாங்க, அதே கையில தான் இது போடுவாங்க. அவங்களுக்கு கையில தான் அளவு. ஆனா அவங்கள்ட்ட இருந்து அம்மா 2 ஸ்பூன் போட்டாங்க மிளகாத்தூள், அம்மா 3 ஸ்பூன் போட்டாங்க மல்லித்தூள். நீ போட்டினாலும் அது நல்லா வராது, மாறிடும். இதுதான் விஷயம். நீ சொன்ன ஞாபகம் வரும். எப்பவுமே இந்த விளையாட்டுத்தனமா லூசுத்தனமா இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க தான் பிற்காலத்துல பயங்கர வெற்றியாளர் ஆவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நான் சொல்ல ஆழ்வார் படம் பார்த்தேன். அதானே இல்ல இப்படி திடீர்னு மாத்திட்டீங்க. இல்லன்னா சொல்லி கிழிச்சிருப்பேன். மணி அடிக்கடி நீ சொல்லு, நாங்க டைவர்ட்டே ஆகணும். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? ஐன்ஸ்டீன் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம கிட்ட திறமை ஸ்கில் இருக்கான்னு பார்க்க கூடாது, நம்ம கிட்ட ஆர்வம் இருக்கணும். நம்ம கிட்ட ஆர்வம் இருக்கணுமா? ஆர்வம் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா புடிச்சு குடிக்க. திறமை ஒன்றியா அவரு ஒரு புக்ல எழுதி இருக்காரு. எனக்கு திறமை ஸ்கில் ஒன்று கிடையவே கிடையாது. திறமை ஸ்கில் இல்லாதவர் எப்படி எழுதினாரு? என்கிட்ட திறமை பத்தி நீங்களே தடுக்கிறீங்க. சரி சொல்லுப்பா, நீ சொல்லு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மைக் அவனுக்கு மாட்டி விட்டுருங்க. நீ எங்கள்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசினா நாங்க தப்பு கண்டுபிடிக்கிறோம். நீ மக்கள்கிட்ட பேசு. அவங்க கீழே வந்து இப்ப அதிர்ச்சி பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னா உங்களோட சங்கடங்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். பேசுப்பா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார்ல, அவருக்கு வந்து திறமை அப்புறம் வந்து ஸ்கில்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவர்கிட்ட இருந்த ஆர்வம் மட்டும்தான். அந்த ஆர்வத்தை வச்சுதான் இன்னைக்கு அவ்வளவு பேர் ஆளா இருக்காரு. அந்த மாதிரி நம்மளும் நம்ம கிட்ட திறமை இருக்கா, திறமை இல்லைன்னு யோசிக்க கூடாது. இன்ட்ரெஸ்ட், அது ஆர்வம் எவ்வளவுக்கு இருக்கோ அவளுக்குள்ள இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கலாம். நான் போயிட்டே இருக்காங்க தம்பி, கண்டிக்க மாட்டாங்க என்ன. சரி,
நீ வேணா நல்லா பாத்துங்க பிரதர். இந்த யூடியூப்னு எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இப்ப நம்ம வந்து இங்க ஒண்ணு பாக்குறோம்ல, ஆமா. நம்ம ஒண்ணு பேசுறோம்ல, ஆமா. இத வந்து இன்னொரு 100 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னு வையேன், அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுங்க ஊரா போயிருக்கானுங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுங்க இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. இப்ப அவங்க பண்ணது நமக்கு ரொம்ப ரொம்ப விந்தையா இருக்கு. இவனுங்க அங்க இருந்து இங்க வந்து இந்த நாட்டை அடிமை பண்ணி இந்த நாட்டுல இப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கானுங்க. ஏன்னா அப்ப வந்து இவ்வளவு எரிபொருள் கிடையாது, இது கிடையாது, மேப் கிடையாது, எப்படி சுத்தி வந்தாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இப்ப நமக்கு தெரியாம நம்ம சில விஷயங்களா லூஸ் மாதிரி பண்றோம்ல, இதை இன்னொரு 100 வருஷம் கழிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு நம்மளே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படின்னா ஓலைச்சுவடி, புத்தகம், இது மூலியமா. ஆனா நீங்க சொல்றபடி இனிமே வர ஜெனரேஷன்ல வீடியோ பார்த்து ரீல்ஸ் பார்த்து யூடியூப் பார்த்து. இன்னொன்னு அந்த டைம்ல போர் அடிச்சா அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதுக்கு தான் இந்த பிரிட்டிஷ்காரன் தான் கிரிக்கெட் நல்லா பேசின்னு இருக்கும்போது இப்படி பண்றவாங்க. இப்ப மக்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்களை நம்பலாமா வேணாமா அப்படின்னு டவுட் வந்துடும். இல்ல உண்மையில யோசிச்சு பாருங்க, அது வெறும் இப்ப ஒரு தப்பான ஒரு பிம்பம் இருக்குண்ணே. இதை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ராஜாக்கள்னாலே போர் போட்டே இருப்பாங்க எப்பவுமே, அப்படி கிடையாது. ராஜாக்களும் போர் அடிக்கும் போது ஜாலியா இப்படி விளையாட்டுகள்ல விளையாடுவாங்க. அதான்ப்பா இது ராஜாக்கள்னு இல்லப்பா, எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. அப்ப என்டர்டைன்மெண்ட் சண்டை போடுறதெல்லாம் இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, கிளாடியேட்டர் படம் எல்லாம் பாத்திருக்கியா? ஸ்ரீலங்கன் சாப்பாடு நல்லா தான் ஒத்துக்கும். எனக்கு எந்த சாப்பாடு கள்ளத்தினாலே கரையும் எங்க அப்பாலாம் வர வர ரொம்ப ஏஜ்டா. அவ்வளவுதானே உங்க காலம் முடிஞ்சு வீக் ஆயிட்டீங்க. ஆமா, நேத்து கொத்து ரொட்டி சாப்பிட்டேன். கொத்தா வந்துகினே இருந்தது, சூப்பரா இருந்தது. 8 தடவை டிசென்ட்ரி. ரூம்ல இருந்ததை விட அந்த அவன் 3 தடவை, எனக்கு 2, இவனுக்கு 2 தடவை. நான் இன்னைக்கு அதான் சாப்பிடலாம்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு டேஸ்ட். டுடே ஐ அம் கோ வித் இட்லி தோசை. இட்லி தோசை இது எனக்கு கொத்து ரொட்டி டேஸ்டா இருக்கு. வந்தா அதுதான் சாப்பிடணும். இங்க நல்லா இருக்குல்ல இந்த ஊரோட ஃபுட்ல. நல்லா இருக்கு பிரதர். ஆனா ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்னு ஒரு விஷயம் இருக்கு. கொத்து ரொட்டி சூப்பரா இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கல? உனக்கு ஒத்துக்குச்சுடா, எங்க யாருக்கு அது ஒத்துக்கல இல்ல. நல்ல பொருள் தான். நான் உங்களுக்கு இது பண்ண கம்பல் பண்றேனா? கொத்து ரொட்டி சூப்பரான விஷயம். இப்ப நீ பண்றது கம்பல் இல்ல. எல்லாரும் கொத்து ரொட்டி சாப்பிடலாம், உங்க விருப்பம் தான். நீ மட்டும் சாப்பிடுற கொத்து ரொட்டி, எங்களே என்ன? நான் கொத்து ரொட்டி போறேன். யாரு நீங்க? கொத்து ரொட்டி நீங்க வரீங்களோ இல்லையோ, நம்ம எல்லாரும் கொத்து ரொட்டி தான். ஓகேவானே? இப்ப நான் ஓகே, எனக்கு கொத்து ரொட்டி ஓகே. மூஞ்சியா பாப்பா, கொத்து ரொட்டி ஓகேடா, உட்றா சாப்பிடுறேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, நாங்கெல்லாம் கோயிலுக்கு போலாம் நினைக்கும் போது நீ பீச்சுக்கு போலாம். சரி போய் தொலை, இது ஏதோ அளவு கேக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் பீச்சுக்கு வருவோம். நாங்கெல்லாம் பீச்சுக்கு போகணும்னு நினைக்கும் போது நீ கோயிலுக்கு வரம்ப இருக்கு. அதான் இப்படி ஒரு ஆளுக்காக மொத்த ட்ரிப்பையுமே நாங்க மாத்தி பல தடவை குழப்பி இருக்கோம். ஆனா இதெல்லாம் எல்லா நேரமும் எல்லா நாளும் உனக்கு கிடைக்கும்னு நினைச்சுக்காத. இது எப்ப வேணாலும் மாறும். அப்ப உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் மாத்திரும். கார்லயே போயிட்டு இருப்ப, நீ மெலடி பாட்டா கேப்ப, அந்த பொண்ணு வந்து குத்துப்பாட்டு கேட்கும். என்ன பண்ணுவ? நான் மெலடி தான். அப்படின்னா வண்டி ஓட்டி இறங்கி நான் வேற வண்டியில ஏறி போறேன். என்ன பண்ணுவேன்? போலாம். நான் குத்துதான். எனக்கு உன் பொண்டாட்டியை கூட்டு வந்து கொத்து ரொட்டியா தோசைன்னா ஒன்னு கொத்தி ரொட்டியா ஆகிட்டு போயிடாது. அதனால இப்ப ஏதோ நாங்க ஃப்ரெண்ட்ஸே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். எல்லாருமே இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கலாம் எதிர்பார்க்காது. வீட்டுக்குள்ள வந்தோடனே ரிமோட்டை தூக்கிடுவீங்க. அடுத்தவன் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் ஏதாவது ஒண்ணு பாத்துட்டு இருப்பான். அதெல்லாம் கிடையாது. நீங்க நியூஸ் வச்சுட்டு எல்லாரும் நியூஸ் பாருங்கன்னா ஏன் எல்லாரும் நியூஸ் பார்க்கணும்? நியூஸ் பார்த்து அறிவு வளர்த்துப்போம். நாங்க அறிவு ஆனா பிடிக்குதா? நாங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு நான் ஆபீஸ் போய் பாட்டு கேட்கிறேன். நீ வந்து உட்கார்ந்து அமுத்திட்டு நியூஸ் பாக்குறதுன்னா அப்ப நீ என்ன பண்ணிடணும்? உன் ரூம்ல டிவி வாங்கி வச்சு நீ தனியா நியூஸ் கேட்கணும். ஒரு ஆளுக்காக நாங்க 4 பேர் வீட்டுல மாற முடியுமா? சரி, இப்ப தோசையை போயில எல்லாருமே நீங்க தோசை கொத்து ரொட்டியே வேணாம். கொத்து ரொட்டினால பிரச்சனை ஆரம்பிச்சது. கொத்து ரொட்டி வேணா விட்டாச்சு, தோசை தான் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் தோசை எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தோசை அவ்வளவுதான் சொல்லியாச்சு. ஃபாலோ சொல்லி என்னன்னு போட்டோம். நம்ம இட்லி போயிடலாம். நாங்க இட்லி. சரி, எல்லாரும் இட்லி. நாங்க உப்புமா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. உப்புமா திம்பியா மாட்டியா? உப்புமா திம்பியா? கிச்சடி ரெடி. சில சாப்பிடாம கூட தண்ணி குடிச்சு தூங்குவேன். ஓகேவா? ஓகே. அமுகு டுமுகு அமால் டுமால்.